நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 4ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். உங்களை பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பயப்படாதீங்க. மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. எஸ்பெஷலி குரு பகவான் பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 10க்குடைய செவ்வாய் உங்களுக்கு 7இல் அமர்ந்து உச்ச நிலையில் இருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தொழில் சிறப்பாக செல்கிறது. 10க்குடையவன் செவ்வாய் 4ஆம் பார்வையாக தன்னுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ கடகத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறார். கடகத்து அதாவது 10ஆம் வீட்டில் குருவே இருக்கிறார். அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குனா அப்போது வருமானம் சிறப்பாக தானே இருக்கும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல தொழிலில் நல்ல அதிகப்படியான ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட்டாலும் 7ஆம் இடத்து அதிபதி சனி 8ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், வீண் வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் ஒரு அற்புதமான பலன்களை தரும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஆனால் இந்த கேது பகவான் உங்களுக்கு குடும்ப ரீதியாக உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியாக நட்பு ரீதியாக கூட உங்களுக்கு பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பினைத்தான் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா நல்ல வருமானம் வருது. இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், மாத்ருஸ்தானம், வீடு வண்டி வாகனஸ்தானம். அப்போ சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம். இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு சொத்து பத்துக்கள், அதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக சுகவாசியாக இருப்பீங்க. என்னதான் அஷ்டமத்து சனி நடந்தாலும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி மிக மிக சிறப்பாக அமையும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 7இல் உச்ச நிலையில் இருந்த போதிலும் பிள்ளைகளால் செல்வாக்கு, பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும், பிள்ளைகளால் கௌரவங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கும். இருந்த போதிலும் 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இருக்கிறது. மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள்.
வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? நிச்சயமாக அனுகூலத்தை தரும். நீங்கள் பிறப்பு ஜாதகம் இப்போ என்ன சொல்கிறது, வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்த போதிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான இடத்துலேருந்து வருமானம் வரும். மறைமுகமான வருமானம் அப்படின்னும் பொழுது நீங்கள் தான் இது பண்ணணும். மறைமுக வருமானம் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாட்டு பயணத்திட்டம் கை கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 9ஆம் இடம் அப்படின்னும்போது 12ஆம் இடத்து அதிபதி 9ல் போய் உட்காந்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம். பல நன்மைகள் நடக்க போகிறது. உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சாதிப்பீர்கள். நிச்சயமாக நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இப்போ 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாரமாக பதவி பறிபோகும் கிடையாது. உங்களுக்கு தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதே போல் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத ட்ரான்ஸ்ஃபர் போட்டு உங்களை இது பண்ணுவாங்க. இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பாதகத்தன்மை நிச்சயமாக ஏற்படுத்தாது. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 7ல் அதிகபட்சமாக 5 நாள் இருக்கார். 8ஆம் இடத்துல 2 நாள் தான் இருக்கார். அப்போ மறைமுக வருமானம் நிச்சயமாக வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள், தொலைக்காட்சி ஆகட்டும், இல்லை மற்றபடி சினிமா துறையில் பணியாற்றுபவர்களாக, டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை கேமராமேன், எடிட்டர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை சிறப்பாக அமையப்போகிறது. வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் இந்த வாரம். இந்த கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா 8, 9, 10 சந்திராஷ்டம நாள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீங்க. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனின்னு பயப்படாதீங்க. யோகமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக செலவு பண்ண போகிறீங்க. இப்படி பல சிறப்பான அம்சங்கள் இருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.